தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16:9. நாம் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் எப்போது எங்கு இருப்போம் என்பதை தேவன் சரியாக அறிந்திருந்தார். நாம் சாவகாசமாக உட்கார்ந்து ஏனோ தானோ என்று வாழ்ந்து சோம்பலாக இருப்பதற்காக அவர் நம்மை இந்த இடத்தில் வைத்திருக்கவில்லை. நாம் ஒரு தீவிர நம்பிக்கையுடன் அவரை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு மக்களிடம் பேசும்போது வாருங்கள், பின்பற்றுங்கள், போங்கள், கீழ்ப்படியுங்கள், அனுப்புங்கள், செய்யுங்கள் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார். இப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பயன்படுத்தப்படுவதற்கான ஒரே தகுதி என்னவென்றால் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை பயன்படுத்த தயாராக இருப்பதுதான். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நீர் எங்களை வைத்து என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை நாங்கள் முழுமையாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழாமல் எங்களை குறித்த உம்முடைய திட்டம் நிறைவேறும்படி தீவிரமாக செயல்பட கிருபை தாரும். எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.